this is your friend. Welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாரன் 2024 டே 3 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு காம்படிஷன் இல்ல, ஆனா இருந்துச்சு. என்னன்னா போட்டோ ஃபிலிம் சேலஞ்ச். பட் ஆனா அது வந்து ஆன் ஸ்பாட் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. அவங்க வந்து டாபிக் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான இதை வந்து அப்படியே சைட் பை சைட் நான் வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் நடந்துச்சு. சிங்கிங், பீட் பாக்ஸிங், ஸோ இதெல்லாம் நடந்தது. கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட். இன்னைக்கு 2 ஸ்பாட்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock வந்து ருக்மிணி விஜயகுமார், அவங்க வந்து ஒரு கிளாசிக்கல் கோரியோகிராஃபர். ஸோ அவங்களோட இன்டர்வியூ தான் நடந்தது. Sundari Akka was her senior, one of her most senior students, and she moved to Bangalore, and my mom put me in Sundari Akka's class when I was, I think, 13 years old, 13, 14 years old. And it was so new because the movement itself is very different than the linear Bharatanatyam that we practice. The Bharatanatyam we practice is very straight and very angular now, and I don't know at which point it became angular. I'm not really a historian, but I would have to presume that it happened over the last, 500 years perhaps. ஸ்ட்ரீட்ஸ் கூட நடந்தது. ஸ்ட்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டான்ஸர். ஸோ ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸிங் காம்படிஷன். ஸோ 2 பேர் வந்து ஹிப்ஹாப் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி 2 பேர் 1-to-1 போட்டி போடுவாங்க. அதில் ஒருத்தவங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இதெல்லாமே போயிட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா 2வது ஸ்பாட்லைட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. சித்தார்த் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வந்திருந்தாங்க. அவங்களோட கெரியர் பற்றியும் அப்புறம் ஸ்பெஷலான சித்தா மூவி பற்றியும் ஸோ இதை பற்றிலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வந்து நடந்தது. இதுவுமே ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து செம்ம கூட்டம் வந்திருந்தாங்க. செம்ம என்ஜாயபிளாக இருந்துச்சு. என்ன இன்னைக்கு ஸ்பெஷலானா, நான் வந்து காலையிலே வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணலான்னு பார்த்துருந்தேன். பட் ஆனால் என்னால் அதை அட்டன் பண்ண முடியல, நான் லேட்டாக வந்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன், ஆனால் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை, நேம் வரலன்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருச்சு. அப்புறம் அங்கே போய் பேசி எல்லாத்தையும் காமிச்சு அதில் டைம் ஆயிடுச்சு. ஸோ காமிச்சு நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வரதுக்கு டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆயிடுச்சு அந்த ட்ரெயினர் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் அங்கே வெயிட் பண்ணி அது உண்மையில ஒரு என்னதான் வெயிட் பண்ணாலும் அது வந்து ஒரு உண்மையில ஒரு ஸ்பெஷல்
ஃபீலாக தான் இருந்துச்சு. அப்படி என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ ட்ரீம் கேச்சர் ஒர்க் ஷாப் தான். ஸோ வந்தாங்க, அழகாக இது சுற்றுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஸோ இது ஃபெதர் ஒட்டுறது எல்லாமே கொடுத்தாங்க, மெட்டீரியல் கொடுத்து பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்களும் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் வராமல் போயிடுச்சு. பட் ஆனால் அது எப்படி செய்யணும் நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு அது இன்னொரு தடவை நான் வீட்டில் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்து அதை நான் பண்ணேன். ஸோ அடுத்து ப்ரோ ஷோ இருந்துச்சு. அன்னைக்கு என்ன ப்ரோ ஷோனா இடிஎம் நைட் தான். ஸோ 12th வந்து இடிஎம் நைட் ப்ரோ ஷோ இருந்துச்சு. பட் வந்து நான் அது வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு, வீட்டில் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அழகாக இதை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ டே 4 என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பாய். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பாய் பாய் கைஸ். இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் த்ரூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.